ஹாய் ஹலோ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு டீ காஃபிலாம் குடிச்சாச்சா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காய்காரமாக வந்திருந்தாங்க. நம்ம எப்படின்னா கரெக்டாக அவங்க ஒரு 6:30 மணிக்கு தான் வர்றாங்க. இந்த குளிர் டைமில் நம்மளால எந்திரிக்கவே முடியல. அவங்க வரப்போ நம்மளால் நம்ம தூக்க கலக்கத்தில் அப்போ தான் நமக்கு என்னென்னா 6:30 மணிக்கு தான் அப்படியே நடுசாம மாதிரி நமக்கு தூக்கம் அப்படியே தள்ளும். அது என்னென்னா நம்மளால் எந்திரிச்சு வாங்க முடியல. சரி இன்றைக்கி காய் எதுவும் இல்லை, முழிச்சிருந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு கீழே இறங்கி நம்ம வந்து காய்ங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாழைப்பூ கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம வாழைப்பூ வந்து வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கா? வாழைப்பூ வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம வாங்கியாச்சு. அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வாங்கியாச்சு. கேரட் வாங்கியாச்சு. பீட்ரூட், எனக்கு வந்து பீட்ரூட் வந்து செந்திலுக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது. நான் ஜூஸ்க்கு மட்டும் வாங்கிப்பேன். அதனால் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஜூஸ்க்கு வந்து பீட்ரூட் எப்பயுமே தேவைப்படும். அதனால் இது மட்டும் கம்மியாக வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, பீன்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இஞ்சி, நம்ம வந்து இஞ்சி பூண்டு இன்றைக்கி அரைக்கணும். பூண்டு தாங்க என்னங்க விலை வந்து அவ்வளோ விலை சொல்கிறாங்க. 500 கிலோ, 450 ரூபாய்க்கு வேணால் வாங்கிங்கிறாங்க. 500 கிலோ பூண்டு வந்து எதுக்கு பூண்டு அவ்வளோ விலை வந்துச்சு? இப்போ அதிகம் வந்து ஐப்பசி மாதம்ல எல்லாம் மாலை போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பூண்டு விலை அவ்வளோ இருக்குது. பூண்டு நாங்கள் நேற்று கடைக்கு போயிட்டு பூண்டு வாங்கலை. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் வந்து கிலோ 60 ரூபா, அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். மெயினாக பூண்டு வாங்க தான் போனேன். ஆனால் வந்து விலையை கேட்டுட்டு கம்முன்னு வந்துட்டேன். ஆத்துக்காரர் என்ன பண்ணிட்டாரு, நான் செவ்வாய்ப்பேட்டையில் தான் அந்த பக்கம் தான் வரேன், இப்போ ஜாப் போயிட்டு அந்தாண்ட தானே வராரு, பட்டறைக்கு போயிட்டு அந்தாண்ட தான் வருவார், நான் வந்து அங்கே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் அங்கே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்தாச்சு. ஏற்கனவே நம்ம இஞ்சி வாங்கி இப்போது 2 நாளைக்கு முந்தைய இஞ்சி வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். அதோட சரி 5 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்னு 5 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. எவ்வளோ இஞ்சி பார்த்தீங்களா? கொஞ்சம் காய்காரமாக எப்படின்னா கொஞ்சம் தாராளமாகவே செலவெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பிடிச்சிலாம் இல்லை. நம்ம கடைங்களுக்கெல்லாம் போனோமா என்னென்னா எடை போட்டு தருவாங்க. இவ்வளோ தான் இவங்க வந்து கொஞ்சம் சேர்த்தே தருவாங்க. இது 5 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் இஞ்சி. அப்புறம் என்னென்னா கத்திரிக்காய், ஆத்துக்கார் வேறு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கேட்டார். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் நம்ம வந்து இன்னும் கத்திரிக்காய் கீழே இருக்குது. நான் இது மட்டும் தான் என் கைக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் பச்சை மிளகா வாங்கியிருக்கோம். கொத்தமல்லி கீரை வந்து எப்படின்னா நம்ம எல்லா காய்களும் வாங்கினா நமக்கு கொத்தமல்லி கீரை வந்து நம்ம வெளியில் போய் வாங்குற மாதிரி இருந்தால் கொத்தமல்லி கீரை காசு போட்டு தான் வாங்கி ஆகணும். ஆனால் இங்கே வந்து காய்கறமாக வந்து பாருங்கள், கொத்தமல்லி கீரை தெரியுதுங்களா? இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினா கொத்தமல்லி கீரை. நான் எப்பயுமே வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி சுத்தமாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பேன். டக்குன்னு எடுத்து நம்ம கழுவிட்டுலாம் இருக்கக்கூடாது. டக்குன்னு 4 கித்து எடுத்து வாஷ் பண்ணி, நம்ம வாஷ் பண்ணுறதும் தேவையில்லை, வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். எடுத்தோன்னே டக்குன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். இப்போ நம்ம காய் வாங்கினதுக்கு இப்போ கொடுத்தாங்க. சும்மா காசெல்லாம் கிடையாது, இது சும்மா கொடுத்தது. இது வந்து 2 நாளைக்கு முந்தி வாங்கினது, சேர்த்தியே கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இது சும்மா கொடுத்தாங்க. நம்ம இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால சும்மா கொடுத்தாங்க. நம்ம வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து 60 ரூபாயாம். கொஞ்சம் இன்னும் பெரிய சைஸாக இருக்கிற வெங்காயம் வந்து 100 ரூபா கிலோ. இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ். எப்படி சொல்கிறது, சின்ன வெங்காயத்துலேயும் கூட்டு இல்லை, பெரிய வெங்காயத்துலேயும் கூட்டு இல்லை. இது கொஞ்சம் மீடியம் சைஸு. இது கிலோ 60 ரூபான்னு சொல்லி தான் வந்து இப்போதைக்கு வந்து வாங்கிக்கலான்ட்டு 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குங்களா? ஆனால் கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் மாதிரியான வெங்காயம் தான் எடுத்தாச்சு. இந்த வெங்காயம் தான் வந்து காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வெங்காயம் வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயமே நல்லா காட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் அறியும் போது, ஒவ்வொரு வெங்காயம் என்னென்னா நம்ம அறியும் போது கண்ணு தனியாக வராது. ஆனால் இந்த மாதிரி வெங்காயம்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம அரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு தனியாக வந்துடும். இந்த வெங்காயம் வாங்கியாச்சு.
இன்னும் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்தேன். அது என்னன்னா தக்காளி வெளியே வச்சா இதாயிரும் அப்படின்ட்டு உள்ளே ஃபஸ்ட்டு தூக்கி வச்சாச்சு. நைட்டே வாங்கிட்டு வந்தோடனே நான் உள்ளே தூக்கி வச்சுட்டேன். தக்காளி வந்து கிலோ வந்து 40 ரூபா. தக்காளி 1 கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு இப்போ வேறு பனிக்காலம் மழை வேறு. மழை எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ஏற்கனவே எங்கள் ஆத்துக்காருக்கு கொஞ்சம் சளி ப்ராப்ளம் இருக்குது. அதனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் அதிகம் வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. இது என்னென்னா டோட்டலாக ஒரு 2 நாளைக்கு இன்றைக்கி நம்ம தேவைப்பட்டதை சமைச்சிருவோம். அப்புறம் நாளைக்கு வேணுங்கிறத சமைச்சிப்போம். அப்புறம் 4 நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு மட்டும் டோட்டலாக இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் அப்படி மட்டும் தான் எப்பயுமே நான் வாங்கிக்கிறது. வாரத்தில் ஒரு 2 தாட்டி 3 தாட்டி வாங்கிக்கிறது. ஓகே, நம்ம இன்றைக்கி வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். சரி, ஒரு குட்டி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வந்து கடைகளில் போய் நம்ம கரெக்டாக அவன் சொன்ன விலைக்கு வாங்குறதை விட இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, சிறு தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். சரியா? வந்து நம்ம அங்கே போய் வாங்குறத விட வாங்கிட்டு சமைந்துக்கிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே வருது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், யாருமே தயவு செய்து பேரம் பேசாதீங்க. நம்ம அங்கே போய் வந்து அவன் சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வரோம். இவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசி வாங்குகிறோம். 5 ரூபாய்க்கு கொடு, அவங்க 20 ரூபா சொன்னால் 10 ரூபாய்க்கு கொடு, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அவங்களும் வந்து ஒரு தொழில் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து மெனக்கட்டு ஒரு விடிகாத்தால் நம்மளாம் ஏஞ்சி ஒரு விடிகாத்தால் ஓட முடியாது. அவங்களாம் வந்து ஓடுறாங்க வர்றாங்க. அதனால் வந்து பேரம் பேசாமல் வாங்குங்க. எவ்வளோ வந்து இருந்தாலும் மாத்திரைக்கு நம்ம ஒரு மாத்திரைக்கு செலவு பண்ணுவோம். ஒரு மாத்திரை வந்து 50 ரூபானாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நல்லாகும். ஓகேவா? அதே போல் தான் நம்ம இந்த காய்கள்லாம் வந்து இயற்கையாக வருது, ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னா தயவுசெய்து வெளியில் போய் பேரம் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிற நம்ம வீட்டுக்கிட்டேயே வருது அப்படின்னா அதை மட்டும் வந்து சீப்பாக எடுத்துகிட்டு பேரம் பேசி வாங்காதுங்க. 10 ரூபா 1 ரூபா சேர்த்தி போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நான் வந்து வாங்கியாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் என்ன சமைக்கிறதுன்னு தெரில. இதுக்கு மேலே தான் யோசிக்கணும். ஓகேவா? ஓகே, டாட்டா பாய். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சிறுதொழில் வியாபாரக்காரங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நானும் சரி நீங்களும் சரி சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, டாட்டா பாய்.